மிதுன ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான வார ராசி பலன். மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வார அமைப்பு சந்திரனுடைய தொடர்பு பார்த்தீங்கன்னாக்கா 6, 7, 8. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ராசிக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ராசி அமைப்புகள்லேயே நகருது சந்திரனுடைய அமைப்பு. அதே சமயம் புதன் செவ்வாயோட வீட்டில் இருக்குது, லாப அமைப்பு இல்லை. ஸோ எதா இருந்தாலும் கெடுதல் நடக்க போறதில்லை. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள், சூழ்நிலைகள், காரியங்களுக்கு மத்தியில் ஒரு பதட்ட நிலைமை இந்த வாரத்தில் நீடிக்கும். என்னாகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற ஒரு பதட்ட நிலை இந்த வாரத்தில் தொடர்ந்து வரும். ஸோ சில விஷயங்கள் ஒரு சில நபர்களுக்கு கை கெட்டும், ஒரு சில நபர்களுக்கு கொஞ்சம் வரும் வராது அப்படிங்கிற மாதிரி நிற்கும். அதே சமயம் நெருக்கடி நிலை ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து குறிப்பாக பண ரீதியாக பண விஷயத்துல ஒரு கடைசி கட்ட அமைப்பாக கொஞ்சம் நெருக்கடி நிலை கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் புதன் வந்து செவ்வாயோட வீட்டில் இருக்கு. ஸோ ஸ்ட்ராங்கான விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் அதை வந்து நீங்கள் பெரிய அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிட்டு, அதாவது ஸ்ட்ராங்கான விஷயங்களாக நடக்க போகிறதும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அதை சீரியஸ்னஸாக மாற்றிட்டு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊசலாடுற தன்மை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மாட்டிக்கும். ஸோ காரணம் என்னன்னா, சந்திராஷ்டம அமைப்புகளும் இந்த வாரத்தில் ஃபுல்லாக வருது. உங்கள் ராசிக்கு தான் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட சந்திராஷ்டம அமைப்புகள் இந்த வார இறுதிங்கிற அமைப்பில் நடக்க போகுது. ஸோ சந்திராஷ்ட விஷயங்கள் கொஞ்சம் தலையை கெடுத்த அமைப்பில் தான் சுற்றி சுற்றி வரும். ஸோ அந்த விஷயத்த கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணக்கூடியது உங்களோட திறமை அப்படிங்கிற அமைப்பில் போகும். அதற்கு அடுத்த நிலைமையாக பார்க்கும்பொழுது முக்கியமாக சுக்கிரனுடைய அமைப்புகள் ராசியை நெருங்கின அமைப்பில் இந்த வார அமைப்பு வரும். சுக்கிரனுடைய விஷயம், சுக்கிரன் வந்து இந்த ராசிக்கு ஒரு வேண்டப்படக்கூடிய கிரகம். ஸோ இந்த வாரத்தோடைய அமைப்புகளை பார்த்தீங்கன்னாக்கா சில ப்ராப்ளத்திற்கு முடிவுகளும் கிடைக்கும். சரி, இதுக்கப்புறம் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கிடைக்கும். புதிதாக தேடக்கூடிய வாய்ப்புகளை, அதாவது புதிதாக வாய்ப்புகளை தேடக்கூடியவர்கள் இந்த வாரத்தில் அந்த புதிய வாய்ப்புகளை கொஞ்சம் ஒரு 1க்கு 2 திருப்பம் அலசி ஆராய்ஞ்சு தேடலாமா வேண்டாமா, இல்லை அடுத்த வாரம் பார்த்துக்கலாமான்னு ஒத்தி போடுவது நல்லது. அதே சமயம் கிட்டத்தட்ட உறவுகள் சார்ந்த விஷயங்கள், மிதுன ராசி நபர்களுக்கு உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல அடுத்தடுத்த ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கு. ஸோ உங்களுடைய வாயால் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மிதுன ராசி நபர்களுக்கு. அடுத்தது பாதக அமைப்புகள் வரக்கூடிய குரு அடுத்த மாசத்துல பயிற்சியாக போகுது. அந்த பாதக அமைப்பில் வரக்கூடிய குரு வந்து 2ல வருது. ஸோ வாக்குஸ்தானத்துல குரு பெயர்ச்சி. ஸோ அந்த வாக்குஸ்தானத்துல குரு பெயர்ச்சிங்கிறதுனால கிட்டத்தட்ட நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள்லாம் இப்போது இருந்தே அவசர அமைப்புல கொடுத்து வாக்குறுதிகளை மாட்டிக்க கூடாது. நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளுடைய பின்விளைவுகள் என்னன்னு யோசிச்சு பார்த்து கொடுக்கணும். அதர்வைஸ் நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் வித்தியாசமா போயிடுச்சுன்னா நீங்க டெஃபினட்டா அந்த வாக்குறுதியை வந்து மாற்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஏனோதானோங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் இது வரைக்கும் எப்படியோ போணுச்சு. இதுக்கு மேற்பட அப்படிலாம் இருக்காது. ஸோ கொடுக்கக்கூடிய வாக்குறுதி அமைப்புகள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து மற்றவங்கள்ட்ட தெரியப்படுத்தணும், கொடுக்கணும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் அது வந்து கன்ஃபார்மாக முடியுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாக்குறுதி கொடுக்கறது நல்லது.